What is your dream? இந்தியாவை இந்துஸ்தான் என்று அழைப்பது போல ஜெர்மனி தேசத்தை டாய்ச்லாண்ட் என்று அந்நாட்டு மக்கள் அழைக்கின்றனர். ஜெர்மன் மொழியை டாய்ச்ச ஸ்பிராக என்று அவர்கள் மொழியில் அழைக்கின்றனர். இதற்கும் டச் நாட்டை குறிக்கும் வார்த்தைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த வீடியோவில் ஜெர்மன் மொழியை கற்பதில் உள்ள நன்மைகளை பார்க்கலாம். மொழி இரு மனிதர்களுக்கிடையே ஆன பாலம். அது ஒரு கடமை கிடையாது, அது ஒரு சந்தோஷம். ஒரு வெளிநாட்டவர் நம் ஊருக்கு வந்து தமிழ் பேசும்போது எவ்வளவு மகிழ்கின்றோமோ அதே போல் நாம் வேறொரு நாட்டிற்கு சென்று அவர்களுடைய மொழி பேசும்போது அது ஒரு வகையான இணைப்பை அந்த மக்களுடன் உருவாக்குகின்றது. இது எல்லா மொழிக்கும் பொருந்தும், ஜெர்மன் மொழிக்கும் பொருந்தும். பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடு என்பதால் இயற்கையாகவே ஜெர்மனியில் வாழும் மக்களின் குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரம் சிறப்பாக உள்ளது. இது கல்வி, மருத்துவம், அரசியல் உள்ளிட்ட அனைத்து சாராம்சங்களுக்கும் பொருந்தும். உதாரணத்திற்கு ஜெர்மனியில் வாழும் சராசரி மனிதரின் ஆயுட்காலம் சுமார் 81 வருடம், நம் நாட்டில் 70 வருடம். உங்களுக்கு ஜெர்மனி நாட்டில் வசிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் உங்களால் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். ஆனால் ஜெர்மன் மொழியை அறியாமல் நீங்கள் அங்கு வசிப்பது கடினம். அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுடன் ஜெர்மனியும் ஒரு வல்லரசு நாடு. ஜெர்மனி உலகத்தில் 4வது பெரிய பொருளாதார நாடு. 27 நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்தில் அதிக அதிகாரம் செலுத்தும் நாடாகவும், நேட்டோ, G7 போன்ற உலகின் சக்தி வாய்ந்த அமைப்புகளில் முக்கிய உறுப்பு நாடாகவும் திகழ்கின்றது. உலகில் அதிகமாக பேசப்படும் முதல் 10 மொழிகளில் ஜெர்மன் மொழியும் ஒன்று. ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகளின் அலுவல் மொழியாகவும் ஜெர்மன் மொழி உள்ளது. நீங்கள் ஜெர்மன் மொழி பயின்றால் ஜெர்மனியில் மட்டுமல்ல, மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் நீங்கள் வேலைவாய்ப்புகளை பெறலாம். உலகில் உள்ள நாடுகள் பல ஒரு பெரிய வர்த்தக உறவை ஜெர்மனியுடன் கொண்டுள்ளன. BMW, Volkswagen, அலியான்ஸ், அடிடாஸ் போன்ற தொழில் ஜாம்பவான்கள் ஜெர்மனியை பிறப்பிடமாக கொண்டு உலகின் பல நாடுகளில் தங்கள் நிறுவனங்களை நிறுவியுள்ளனர். உங்களுக்கு ஜெர்மன் மொழி தெரிந்திருந்தால் ஆங்கிலம் பேசும் நாடுகளிலேயே உங்களுக்கு வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்கப்படும். நீங்கள் ஜெர்மன் மொழியை பயின்றால் ஜெர்மனியில் மட்டும் அல்ல, மற்ற நாடுகளிலும் நீங்கள் வேலைவாய்ப்புகளை பெறலாம். உலகின் மிகப்பெரிய இயற்பியல் மேதையாக கருதப்படும் மறைந்த இயற்பியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனின் தாய்மொழி ஜெர்மன். அவர் பிறப்பால் ஒரு ஜெர்மானியர். 2ஆம் உலகப் போருக்கு முன்பு அதிகமாக நோபல் பரிசு பெற்றவர்களை கொண்டிருந்தது ஜெர்மனி. 2ஆம் உலகப் போருக்கு முன்பு உலகத்தை சேர்ந்த அனைத்து அறிவியலாளர்களும் உரையாடும் பொது மொழி ஜெர்மன் மொழியாக இருந்தது. இப்பொழுதும் அறிவியலில் அதிகமாக உபயோகப்படுத்தும் மொழிகளில் ஜெர்மன் மொழி 2வது இடத்தை பிடித்துள்ளது. அறிவியலுக்கு பங்களிக்கும் நாடுகளின் வரிசையில் ஜெர்மனி 3வது இடத்தை பிடித்துள்ளது. உலகின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் பொறியியல் மற்றும் உற்பத்தி துறை வளர்ச்சிக்கும் ஜெர்மனியின் பங்கு அளப்பெரியது. ஜெர்மனியில் தயாரிக்கப்படும் மின்சாதன பொருட்கள், மோட்டார் வாகனங்கள், கண்ணாடிகள் என பல பொருட்களுக்கு உலகம் முழுவதும் அங்கீகாரம் உண்டு. முதல் கணினியை தயாரித்தது, ஓட்டுநர் இல்லா கார் தொழில்நுட்பம் கண்டுபிடித்தது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் பங்களிப்பு என பல புதிய கண்டுபிடிப்புகளுக்கு உலகத்தின் முன்னோடி ஜெர்மனி. இதில் உற்று கவனிக்க வேண்டியது, இந்த வகையான வளர்ச்சியை எட்டுவதற்கு காரணம் அரசு மற்றும் அரசு சாரா அமைப்புகள், கல்வி நிலையங்கள், பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்களில் அதிக முதலீடு செய்வதனால். கல்வி ஜெர்மனியின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறது. நாம் பார்த்ததும் பார்க்க போகும் பலன்களில் எல்லாவற்றையும் விட இதுவே மிக முக்கியமானது. ஜெர்மனி உலகின் மிக சிறந்த கல்வி முறையையும் உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களையும் கொண்டுள்ளது. இதில் மிகவும் கவனிக்க வேண்டியது, கல்வி அங்கு முற்றிலும் இலவசம். அங்கு கல்லூரிகளில் பயிலும் பொழுதே பலதரப்பட்ட தொழில் பயிற்சிகளும் வேலைவாய்ப்பு பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றது. இதனால் ஜெர்மனி பல்கலைக்கழகங்களில் பெறும் பட்டத்திற்கு உலக அளவில் பெரிய மதிப்பு உண்டு. வெளிநாட்டு மாணவர்களுக்காக ஆண்டுக்கு சுமார் 1 லட்சம் ஸ்காலர்ஷிப்ஸ், கல்வி உதவித்தொகையை அளித்து வருகின்றது ஜெர்மனி. இலவச கல்வி எனும் பொழுது எதற்கு கல்வி உதவித்தொகை என்று பார்க்கின்றீர்களா? அங்கு தங்குவதற்கும் பயணம் செய்வதற்கும் உணவு உண்பதற்குமான செலவுகளுக்காக இந்த உதவித்தொகை. இதில் கவனிக்கத்தக்க வேண்டிய செய்தி, கல்லூரிகளில் பெரும்பாலும் ஆங்கில வழியில் கல்வி பயிற்றுவிக்கப்படுகின்றது. ஆனாலும் நீங்கள் ஜெர்மன் மொழி அறிந்திருந்தால் தான் அங்கு வாழ்வது சாத்தியம். நீங்கள் படித்து முடித்த பிறகு அங்கேயே பணியில் சேர ஜெர்மன் மொழி அறிந்திருப்பது அவசியம். உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகளில் உள்ள கம்யூனிஸ்டுகள் பின்பற்றும் மார்க்சிசத்தை உருவாக்கியது கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரீட்ரிஷ் எங்கெல்ஸ். இருவரும் ஜெர்மானியர்கள். உலகம் போற்றும் பல தத்துவ ஞானிகளை உருவாக்கியது ஜெர்மனி. யோகன் வோல்ஃப்கங் ஃபன் கோத்தே போன்ற பல இலக்கியவாதிகளையும் கவிஞர்களையும் உருவாக்கியுள்ளது.
புத்தகங்கள் நம் வாழ்வில் பொக்கிஷங்கள். அவை சிந்தனைகளின் ஊற்றுக்கண். இந்த உலகத்தில் அதிக புத்தக படைப்புகளை உருவாக்கும் இரண்டாவது பெரிய நாடு ஜெர்மனி. சுமார் 40% ஜெர்மானியர்கள் வாரம் ஒரு புத்தகத்தை படிக்கும் பழக்கத்தை கொண்டவர்கள். பல புது தலைப்புகளில் பல புதிய தகவல்களை அறிந்து நீங்கள் வாழ்க்கையில் மேன்மை பெற நீங்கள் புத்தகம் பயில்வதும், மேலும் அந்த அறிவுற்றை பெருக்கிக் கொள்ள ஜெர்மன் மொழி புத்தகங்களை படிப்பதும் சிறப்பு. ஜெர்மன் மொழி படங்கள்ல என்ன இருக்குன்னு கேட்டா இத பாருங்க. அந்த நாட்டோட படைப்பு நம்ம ஊர் படம் வரை ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கின்றது. உலகின் மிகவும் புகழ்பெற்ற பீத்தோவன் போன்ற இசைக்கலைஞர்களை உருவாக்கிய நாடு ஜெர்மனி. சமகாலத்தில் திரை இசையில் இருக்கும் மாபெரும் இசைக்கலைஞரான ஹன்ஸ் ஜிம்மரும் ஒரு ஜெர்மானியர் தான். ஒப்ரா போன்ற பல பிரபலமான இசை நிகழ்ச்சிகளும் ஜெர்மனியில் அதிகமாக அரங்கேற்றப்படுகின்றன. ஜெர்மானியர்களின் கலைத்தாகத்தை அவர்களின் தெருக்களில் உள்ள ஓவியங்களை பார்த்து அறிந்து கொள்ளலாம். சுமார் 15ஆம் நூற்றாண்டில் இருந்தே குறிப்பாக ரெனைசான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நவீன ஓவிய துவக்க கால ஓவியங்களை உருவாக்கியதில் ஜெர்மானியர்களுக்கும் பெரிய பங்கு உண்டு. கிளாசிசம், ரொமான்டிசம், எக்ஸ்பிரஷனிசம் போன்ற பல கலை வடிவத்தை ஜெர்மானியர்கள் உருவாக்கியுள்ளனர். நீங்கள் கலையில் நாட்டம் உள்ளவர் என்றால் நிச்சயமாக ஜெர்மன் மொழி பயில்வதனால் கலை அறிவை பெருக்கிக் கொள்ள உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புண்டு. இந்த தொடரில் வரும் அடுத்த வீடியோவை பார்க்க காத்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். You have to excel in the education.